2,50,00,000 பெரிய நம்பர். யோசிச்சு பார்க்கிறீங்க. இதை யோசிச்சு யாரும் ஷாக் ஆகிடாதீங்க. ரொம்ப சுலபமா சொல்றேன். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 40-50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்குங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு செட் பண்ணி இருக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாலே போதும். நான் சொன்ன நம்பர் வந்துடும். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு கூடுதலாகவும் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய லட்சியம். அடுத்து 2 மாசம் உங்களுக்கு சரி எனக்கு சரி நோ ரெஸ்ட், ஓய்வு என்பதே கிடையாது. ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்க எல்லாரும் குறைஞ்சது 5 முறையாவது நேரில் சந்திக்கணும். ஏன் சொல்ல தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படி புது புது ஊடகங்கள் வந்தாலும் ஒருத்தருடைய வீட்டு படியேறி போய் அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்துக்கு எதுவுமே ஈடாகாது. ஆன்லைன் ஆன்ஃபீல்டு ரெண்டுலையும் திமுகவின் செயல்பாடுகள் தான் நிறைந்திருக்கணும். பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை நாம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதனைகளை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடில் செய்யணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். தேர்தல் அன்றைக்கு பூத்துக்கு வந்து வாக்காளர்கள் நமக்கு வாக்களிக்கிற வரை ஓய்வே இருக்கக்கூடாது. வீடு வீடாக போய் பணிவா கனிவா மரியாதையா நட்பா அணுகணும். ஏன்னா என்றைக்கு மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள், நாமெல்லாம் அவருடைய சேவகர்கள். மக்களை சந்தித்து அவங்க குறைகளை கேட்டு அவருடைய இன்ப துன்பங்கள்ல கூடவே நிற்கிறதுனால தான் தேர்தலில் அவங்களும் நம்ம கூட நிற்கிறாங்க. 75 ஆண்டு கால திமுக வலிமையாக இருப்பதோடைய ரகசியம் இதுதான். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்ய முடியாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை அவன் செஞ்சுட்டு இருக்கோம். பெண்களை எடுத்துக்கிட்டா மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் போன்ற திட்டங்கள். மாணவர்கள் எடுத்துக்கிட்டா புதுமை பெண் தமிழ் புதல்வன் மூலமா கல்லூரி மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் தரோம். நான் முதல்ல திறன் பயிற்சிகளை கொடுக்கிறோம். இப்போ லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா மக்களை தேடி மருத்துவம் இன்னும் காப்போ நம்மை காக்கு 48, நம்மை காக்கும் 48, நலம் காக்கக்கூடிய ஸ்டாலின் போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு துறையா எல்லாவற்றையும் பட்டியலிட்டு சொன்னா அதுக்கே ஒரு நாள் ஆகிடும். என்கிட்ட அவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு. இதுதான் திராவிட மாடல். உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த புத்தகத்தில் நம்முடைய சாதனைகள் பெரிய பட்டியல் இருக்கு. அதை முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு மக்களுக்கு கொண்டு போகணும். இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு சென்று சேர்த்து இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் நீங்க எடுத்து சொல்லணும். அவங்களுடைய நம்பிக்கையை பெறணும். அந்த நம்பிக்கையை தேர்தல் வாக்குகளாக மாறணும். இதுதான் உங்க கடமை. வெல்லும் தமிழ் பெண்கள் ஸ்டாலின் மகளிர் படை என்ற பெயர்ல
ஏற்கனவே நம்முடைய கழக மகளிர் வீடு வீடாக போய் பிரச்சாரத்தில் கிளக்கிட்டு இருக்காங்க. நான் தினமும் உங்களுடைய பரப்புரை வீடியோவை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்கு. இந்த பிரச்சாரங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை வழங்கி இருக்கிறோம். அதில் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய 5 ஆண்டு சாதனைகள் இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம திராவிட மாடல் அரசு திட்டங்களுடைய பயன்கள் நிச்சயம் ஒருத்தருக்காவது போய் சேர்ந்திருக்கு, பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்பிக்கையோடு பிரச்சாரம் பண்ணுங்க. அடுத்து 2 மாசத்துக்கு எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அங்க திமுகவும் உதயசூரியன் தான் இருக்கணும். திருமுனை கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரங்கள், சமூக வலைதளங்கள்ல நிகழ்த்தக்கூடிய பிரச்சாரம் எல்லாத்தையும் நாம தான் முத்திரை பதிக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை வெறும் வாய் வார்த்தைகளால் சொல்லாம ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் என்ன தேவை என்பதை உன்னிப்பா பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வளர்ச்சி என்றாலே பிடிக்காத ஒரு கட்சியா பாஜக இருக்கு. மக்கள் அவங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. அதனால அதிமுகவை தன்னுடைய கிளை கழகமாக மாற்றி அதில் முன்னேறி வரலாம்னு நினைக்குது பாஜக. பிரதமர் மோடி அவர்கள் திடீர்னு அம்மையார் ஜெயலலிதா புகழ்பாட ஆரம்பிச்சிருக்கிறார். எந்த அம்மையார் ஜெயலலிதாவை புகழ்கிறார்? குஜராத் மோடியா? இந்த லேடியான சவால் விட்ட அம்மையார் மேல திடீர் பாசம் இன்றைக்கு மோடிக்கு வந்திருக்கு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, அம்மையார் ஜெயலலிதா விட்ட சவால் உங்களுக்கு மறந்து போச்சா? இல்லை இந்தியாவிலே அதிமுக அரசாங்கம் தான் ஊழல் அதிகமாக நடக்கிற அரசாங்கம்னு உங்களுடைய நம்பர் 2 அமித்ஷா பேசினார, அதை மறந்துட்டீங்களா? நீங்க மறந்திருக்கலாம். ஆனா இது எதையுமே தமிழ்நாட்டு மக்கள் மறக்கல. இதையெல்லாம் மறந்துட்டு அல்ல, மறைத்து விட்டு பிரதமர் பேசுவது எதுக்காக என்று கேட்டால், ஒன்றிய பாஜகவோட 12 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. சொல்லிக்கொள்ள சொந்தமான சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் நம்ம ஜெயலலிதாவுடைய புகழ்பாடுன வாக்குகளாக வருமானு பார்க்கிறார். எலெக்ஷன் வந்துருச்சு என்று கூட பார்க்காம தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் பட்ஜெட்ல அறிவிக்க மனமில்லாத உங்களுடைய நடிப்பை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. பிரதமர் மோடி அவர்களே, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாடு உங்ககிட்ட கேட்கிறது என்ன தெரியுமா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக இருக்கக்கூடிய கோவைக்கு மெட்ரோவுக்காக ஏன் அனுமதி தரல? கோயில் நகரமான மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா? திருச்சி மெட்ரோவுக்கு அனுமதி வழங்க எது தடுக்குது? உங்களுடைய கேபினட் மீட்டிங்கில் அகமதாபாத் மெட்ரோவுக்கு அனுமதி கொடுக்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ திட்டத்திற்காக ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க? இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? எங்களுடைய கோரிக்கைகளையும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக செஞ்சிட்டிருக்கக்கூடிய துரோகங்களையும் ஓரவந்தர்களை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் உங்கள் பதில் என்ன? ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எங்க? சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முழுமையான நிதி எப்போ தருவீங்க? பள்ளி குழந்தைகளுக்கு சேர வேண்டிய 3500 கோடி ரூபாய் SSA நிதியை தராமல் இழுத்திருப்பதற்கு என்ன காரணம்? ஜல்ஜீவன் இயக்கத்திற்கான மானியத்தை 3548 கோடி ரூபாயை எப்போ தருவீங்க? ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய 2246 கோடி எப்போ தருவீங்க? ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை கூட ஏன் தராமல் நிறுத்தி வச்சிருக்கீங்க? GST-ஆல தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு 9600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட போகுது. இது அநியாயம் இல்லையா? ரிசர்வ் பேங்க்ல தமிழ்நாடு அக்கவுண்ட் இருந்த 1079 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு பிடித்து செஞ்சது சரியா?
தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்துக்கு 16,290 கோடி ரூபாய் இழப்பீட்டு நிதி வழங்கினது நிபந்தனை விதிச்சு கூடுதல் சுமை ஏற்றுவது சரியா? இதையெல்லாம் செயற்கையான நிதி நெருக்கடி சொல்லாம வேற என்ன சொல்றது? தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்யக்கூடிய பாஜகவோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டு மாபெரும் துரோகியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். தமிழர் விரோதிகளும் தமிழின துரோகிகளும் வைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியை மக்கள் முன் அம்பலப்படுத்தி அவங்களுக்கு தோல்வியை நாம பரிசாக தந்தாக வேண்டும். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முதல் கடமை.